யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், SMPM, NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தவர்களுக்கு கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும், இன்னும் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் வாழுகிறவர்களுக்கு நேரடியாக போய் சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி அமைப்பு தான் இந்த அமைப்பு. அருமையானவர்களே, ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இயக்கப்படுகிற இந்த அமைப்பில் இது எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தமானதல்ல, எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானதும் அல்ல. மாறாக அனைத்து திருச்சபை கிறிஸ்தவர்களோடும் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே நற்செய்தி அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் ரோமர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதற்காக நாங்கள் எழும்பியிருக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த 7 ஆண்டு காலம் நாம் செய்த இந்த ஊழியத்தின் விளைவாக இந்தியாவின் 25 மாநிலங்களிலே 240 மிஷனரிமார் 178 பணி மையங்களை அமைத்து 138 விதமான ஜாதி ஜனங்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிறார்கள். இப்படி அறிவித்ததை நம்பி விசுவாசத்தோடும் இதுவரையிலேயும் சுமார் 8140 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 714 கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரின் பெரிய தயவினாலே இதுவரையிலேயும் 53 ஆலயங்களை கட்டி கர்த்தருக்கு மகிமையாய் பிரதிஷ்டை செய்யும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். வளர்ந்திருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு முதியோர் கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். சபைகளை நடத்துவதற்கு சரியான தலைமைத்துவ பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். விசுவாசித்து வருகிறவர்களுக்கு உள்ளூர் பெயர் மாற்றப்படாமலேயே அவர்களை வைத்தே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறோம். அருமையானவர்களை, இதுவரையிலையும் செய்த ஊழியத்தில் தேவன் மகா பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதிசயங்கள், அற்புதங்கள் மூலம் கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே ஒரிசா, இன்னும் ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் சென்றுவிட்டு கடைசியாக உத்தரகாண்டுக்கு சென்று சில திருமுழுக்கு வைபவங்கள், 4 ஆலய பிரதிஷ்டை வைபவங்கள் என்று நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அன்புக்குரியவர்களே, செல்லுமிடமெல்லாம் மிஷினரிகள் எங்களிடத்தில் கேட்கிறதெல்லாம், ஆனால் எங்களுக்கு ஊழியர்கள் பற்றவில்லை, இன்னும் கூடுதலாக ஊழியர்களை தாருங்கள், அறுவடைக்கு ஏராளமான ஆத்துமாக்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சமாரியா ஸ்திரியோடு பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய சீசர்கள் வரும்போது யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, அறுவடைக்கு இன்னும் நாட்கள் ஆயத்தமாகவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயிர்கள் அறுவடைக்கு விளைந்து காத்து கிடக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 2025 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரிடத்தில் சொன்னார். அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய இந்திய தேசத்தில் முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று ஆணையிடும் என்று எழுதியிருக்கிற வசனத்துக்கு ஏற்ப நம்முடைய நாட்டு மக்கள் இந்த ஆண்டவர் பக்கம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நாட்களில் அரசியல் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு பாதகம் அல்ல, இதுதான் சாதகம் என்பதை ஆண்டவர் பையமைகளிலே வெளிப்படுத்தி வருகிறார். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் தேவனுடைய கிருபையினாலே சுமார் 220 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும், இந்த செப்டம்பர் மாதத்தில் 210 பேருக்கு இதுவரையிலையும் திருமுழுக்கு கொடுக்கவும், ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 2 மாதத்தில் மாத்திரம் 22 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும், 1000 கிராமங்களிலேயாவது ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தோடு எழும்பி இருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுக்கு மிஷினரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு 7 லட்சம், 5 லட்சம்,
3 லட்சம் 2 லட்சம் என்று வாங்குகிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆலயம் கட்டுகிற காரியங்களில் ஈடுபடலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டுகிறனுடைய விளைவாக அந்த கிராமத்துக்கு ரோடு வரும், அந்த கிராமத்துக்கு கரண்ட் வந்துடும், சுகாதாரம் வந்துடும், கிராமத்தில் மக்கள் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதோடு கூட நாகரீகம் வந்துவிடும். குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கற்றவர்களுக்கு இல்லற வாழ்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகவே ஆலயம் கட்டுவதற்கு ஒவ்வொரு குடும்பமும் தயவுசெய்து முன்வாருங்கள். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு ஆலயம் கட்டலாம், உங்களுடைய குடும்ப சொத்துக்களை பிரிக்கும்போது ஒரு ஆலயம் கட்டலாம், ஒரு வியாபாரியாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பொருத்தனை எடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் ஆலயங்கள் கட்டுவது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு ஜனங்கள் வந்து அது ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடம். இன்றைக்கும் பாவ மன்னிப்பை தேடி அலைகிறார்கள், சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். அதோடு கூட மனசில் நிம்மதி கிடையாது. நிறைய வீட்டில் ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லி ஜாதகத்தை கையில் வைத்துக்கொண்டு இதை சரிப்படுத்துவதற்காக ஏராளமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே வாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நாம் சொல்வதற்கு ஆலயங்கள் தேவை. என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் எழும்பி வாருங்கள். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நான் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும்னு சொல்லி நடையாக நடக்கிறாங்க. அன்பானவர்களை, இந்தியர்கள் ஒருவரும் நரகம் போகக்கூடாது, அவர்கள் சொர்க்கம் வரணும் அப்படின்னா அவர்களுக்கு இயேசுவே வழி. ஆகவே இந்த வழியை அவர்களுக்கு தெளிவாக சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையானவர்களை, நீங்கள் எங்களோட கரம் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்யலாம். இதுவரையிலே உங்களில் அநேகர் கொடுத்த சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்கள் தேவை. நீங்கள் எழும்பி வந்தால் தான் இந்த நாட்டை மாற்ற முடியும். எந்த விதமான வெளிநாட்டு பணங்கள் இல்லாதபடி ஒவ்வொரு மாதமும் 25 லட்சம் ரூபாய் தேவை. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவைகளை பெரியப்படுத்துகிறோம். பல தேவனுடைய பிள்ளைகள் ஏவப்பட்டு அனுப்பி வருகிறார்கள். அதோடு கூட நான் கட்டி கொண்டிருக்கிற ஆலயங்களில் பயிற்சி வைக்கிறோம். ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு அடிப்படை தொழில் கல்வியை சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்வாதாரம் வளர்வதற்கும் வருமானங்கள் பெருகுவதற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதோடு கூட கிராமங்களை சந்திக்கிறதற்கு மிஷினரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் தேவை. உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுவார் என்றால் ஒரு மோட்டார் சைக்கிள் 90,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, கம்ப்யூட்டர், டெய்லரிங் போன்றவைகளை நிர்ணயிக்கிறதற்கு 20,000 ரூபாய் தேவை. ஜெபியுங்கள், ஆண்டு நடத்தினால் ஈடுபடுங்கள். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக மிஷினரி பணியில் ஈடுபடுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் ஏராளமான மிஷினரிகள் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அருமையானவர்களே, உத்தரகாண்டுக்கு போயிருந்தோம். உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருந்த 20 சபைகளில் 17 சபைகள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறீர்கள் என்று மூடிவிட்டார்கள். என் அன்புக்குரியவர்கள், நாங்கள் போயிருக்கும்போது மிஷினரி இடத்துல தெளிவாக சொல்லி வந்தோம். நீங்கள் புறம்புக்கு இடத்துல கட்டாதீங்க, பதிவான இடங்களில் கட்டுங்கள், முறையான லெட்டர் ஹெட்டை பயன்படுத்துங்க, முறையான பதிவு எண்ணை பயன்படுத்தி அரசுக்கு தெரியப்படுத்துங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை யார் அப்படி வந்து மூட முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லி வந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை ஆண்டவர் கட்டளையிட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணி மையங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தோர் உயிரோடு எழுவது, முடவர்கள் நடப்பது, குஷ்டரோகிகள் சுகமாகிறது, கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை அடைவது என்று சொல்லி நம்முடைய வேத புஸ்தகத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அத்தனை அற்புதங்களும் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேரில் பணித்தெழுத்து வந்தீங்கன்னா உங்களை கூட்டு போய் காட்டுவேன். பஞ்சாபில் ஒருவன், அவன் பேர் அவதார் சிங், என் குழந்தை மரித்து போச்சு பாருங்கள், உயிரோடு இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய முன்னாடி எடுத்து காட்டினா பார்த்துக்குங்க. இன்னொருவன், என்னுடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகம், தேவன் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார், இப்போது நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அருமையானவர்களே, குஷ்டரோகிகள் சுகமாகிறது நிராளாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் புற்றுநோய், கேன்சர் வியாதியில் சுகமானது தான் சங்கர் பாய், ஒரு கிராம பூஜாரி. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பமாக அவனுடைய சொந்த வீட்டிலே ஆராதிக்கிறார்கள். சுமார் 100-150 பேர் அங்கே கூடுறாங்க. இவங்களுக்கு சீக்கிரம் ஆலயம் கட்டணும். அருமையான ஜெபம். இப்படி குஷ்டரோகிகள் சுகமாகிறதும் பணிமையங்களிலே நடந்து வருகிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஆத்ம சவால் என்று சொல்லி ஒரு பத்திரிகை மத்திய அரசின் அனுமதியோடு கூட வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதோடு இந்த பூமியில் இருக்கும்போது வெறுங்கையோடு அல்ல, லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த மாபெரும் சந்தோஷத்துக்கு இந்த பத்திரிகை உங்களை வழிநடத்தும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். தபால் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தபால் அனுப்பி வைப்போம். நீங்கள் இதை வாசித்து எங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்க எண்ணுகிறவர்கள்
எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா ஜூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருவஞ்சேரி பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691 IFSI கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் சேலையூர் பிரான்ச் சென்னை அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90 IFSI கோட் CNR P 0005652. என் அன்புக்குரிய உங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. என்னுடைய அலுவலகம் நம்பர் 2 MGR தெரு பதுவஞ்சேரி சென்னை 126 என்கிற இடத்துல இயங்குகிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்தியாவில் வாழுகிற 148 கோடி ஜனங்களுக்கு இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற இப்படி ஒரு மகிமையான தேவாலயம், இப்படி ஒரு ஆராதனை, இப்படி ஒரு மணி ஓசை என்பது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பார்த்துக்குங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம துணிந்து வேகமாக தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற வாருங்கள். உங்களுடைய தீர்மானங்கள் என்ன என்பதை எங்களோடு கூட தெரியப்படுத்துங்கள். அதோடு கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நம்முடைய தேசத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்களில் 2% கிறிஸ்தவர்களுக்கு தான் மிஷினரி பணி குறித்த ஒரு தரிசனம், ஒரு பாரம் இருக்குது. அப்படின்னா இன்னும் 98% மக்கள் மிஷினரி பணிகளை குறித்து அறிந்து கொள்வார்கள் என்றால் ஏராளமான மிஷினரிகளை நம்ம அனுப்பி வைக்கலாமே. தினந்தோறும் பேப்டிசம் கொடுக்கலாம், தினந்தோறும் ஒரு சபையை நம்ம நாட்டில் உருவாக்கலாம். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த தரிசன ஊழியங்களை நம்முடைய சபை போதகர்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு போதகரும் ஒரு ஆலயம் கட்ட முடியும். ஒவ்வொரு பேராயரும் தங்களுடைய பேராயத்தின் நாட்களில் தங்களுடைய பொறுப்பில் இருக்கிற நாட்களில் ஒரு 100 ஆலயமாவது கட்டிவிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானங்களோட பொறுப்பெடுக்கணும். இதுக்காகவும் ஜெபமணியிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தலைப்பு முதியவர்களின் ஞானம், இல்லை என்றால் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு, அவர்களுடைய ஞானமான செயல்பாடுகள் என்ற பொருளில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20லிருந்து 30% 60க்கு மேற்பட்ட 60 வயசுக்கு மேற்பட்டவர் இருக்கிறார்கள். சைனாவிலையும் இப்போ ஜப்பான்லையும் இருக்கிறார்கள். இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை முதியவர்கள், இல்லை என்றால் வயதானவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த வயதானவர்களை பராமரிக்கிறதற்கு நீங்கள் ஜப்பான், இன்னும் சைனா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் நிறைய இடங்களில் விடுதியை பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய நாட்டில் நிறைய விடுதிகள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட விடுதி வருகிறது? ஒவ்வொரு வீட்டிலையும் பெற்றவர்கள் அதாவது முதியவர்கள், தாய் தகப்பன் இல்லைன்னா மாமா அத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் அந்தந்த மருமக்களுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரிகிறாங்க. அருமையானவர்களே, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வேத புஸ்தகத்தில் முதியவர்களை வேதம் அதிகமாக கனம் பண்ணுது, அவர்களை பராமரிக்க சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க. அருமையானவர்களே, நம்ம எல்லாருடைய வீட்டுக்கும் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி மிகுந்த ஆசீர்வாதமானவர்கள். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு யாக்கோபு அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்றாலும் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு வயது முதிர்ந்த அந்த பெரியவரை பார்வோன் பார்த்த உடனேயே எழும்பி நிற்கிறான். ஏன் எழும்பி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு, எகிப்து நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு எகிப்து நாட்டுக்கு வர இருந்த பெரிய விபத்து, பெரிய பஞ்சம் எல்லாவற்றுக்கு தப்புவித்த யோசேப்பின் தகப்பனார் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய தொழில் என்னன்னு கேட்டால் ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்றாலும் இந்த பார்வோன் எழும்பி நின்று அந்த யாக்கோபின் கையை எடுத்து தன்னுடைய தலைக்கு மேலே வச்சுக்கிடுறாரு. வச்சு என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. என் அன்பானவர்களே, ஒரு ராஜாவை இன்னொரு பெரிய ராஜா தான் ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்றால் அந்த அரசரை ஒரு பிரதான ஆசாரியன் தான் ஆசாரிக்க முடியும், மரபு. ஆனால் ஒரு அடிமை, ஒரு அருவருப்பானவன் என்றாலும் இவர் வயது முதிர்ந்தவர், இவர் கையில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி அந்த யாக்கோபை குறித்து அந்த பார்வோன் நம்பினதுனால அரண்மனையில் அந்த முதியவர் கனப்படுத்தப்படுகிறார். அன்புக்குரியல, சற்று பாருங்க, நம்ம எல்லாம் யாராவது அப்படி இந்த பெரியவரை, அருவருப்பான ஒரு மனிதரை
இப்படி உயர்ந்த இடத்துல நம்ம கனம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நிறையா வீட்டில் இவங்க எங்கள் அப்பா, இவர் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய தோற்றங்களை வச்சு பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள். எங்கள் வீட்டில் வேலைக்காரனை கூட சில பிள்ளைகள் சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ் நம்மை வளர்க்கிறதற்காக அவர்கள் பட்ட சிரமம், அவர்கள் கொடுத்த தியாகம், இதை நம்ம அவங்களுக்கு கைமாறு செய்ய முடியாது. அவர்களும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் பிள்ளைகள் அவர்களை சற்று மதிக்க வேண்டும், சற்று அவர்களை கனமண வேண்டும் என்று அந்த பெரியவர்கள் விரும்புவார்கள். ஒருவேளை ஒரு அடிமையாக பஞ்சத்தில் பொழைப்புக்காக வந்த அந்த யாக்கோபுக்கு இவ்வளோ பெரிய கணம்னா, உங்களை வாழ வைத்திருக்கிற அந்த பெரியவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட கனம் கொடுக்குறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. ஒரு தாய் அவருடைய மகனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கடைசியிலே புகழ்பெற்ற டாக்டர் ஆகிட்டார் பார்த்துக்குங்க. அவருடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு அந்த கண்டறியாத உடல் முழுவதும் அசிங்க தோற்றமான அந்த தாயார் அங்கே போய் ஒரு ஓரமாக நிற்கும்போது இந்த மருத்துவர் அந்த அம்மாவை பார்த்து, நீ ஏன் இங்கே வந்த, நீ எனக்கு அம்மான்னு சொன்ன, என்னை யாராவது மதிப்பாங்களான்னு சொல்லி மிகவும் கேவலமாக பேசினதை சரித்திரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். என்னால் அந்த தாயார் தன் மகன் இவ்வளோ உயர்ந்த அளவுக்கு வந்திருக்கிறானே என்று சொல்லி அந்த தாயார் சந்தோஷப்படுகிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே எப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் உனக்கு நீடித்திருக்கணும், நீ நல்ல தீர்க்காயுசோடு இருக்கணும்னா உன் தாயும் தகப்பனையும் கனமண்ணு, முதியோர்களுக்கு முன்பாக உட்கார்ந்துராத, எழுந்துருன்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. அருமையானவர்களே, இப்படி அரண்மனையில் ஒரு பெரியவர் கனப்படுத்தப்பட்டது போல அந்த பெரியவரை பார்த்து அந்த பார்வோன் என்ன சொல்கிறான்னா, இது உங்கள் நாடு, இந்த நாட்டில் உங்களுக்கு எங்கே தங்க விருப்பமோ அங்கே போய் தங்கிக்கிடுங்க, நீங்கள் வச்சிருக்கிற ஆடு மாடுகளுக்கு எங்கே போனால் நல்ல செழிப்பான அந்த புல் பூண்டுகள் கிடைக்குமோ அங்கே போய் நீங்கள் தங்கிடுங்க, உங்கள் விருப்பம் தான், இந்த நாடே உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் பார்த்துக்குங்க. ஆமாம், அப்படின்னா நம்ம பெரியவர்களுக்கு இந்த வீடு உங்கள் வீடு தான், இந்த வீட்டில் எந்த அறையில் வேணாலும் நீங்கள் தங்கிக்குங்க, உங்களுக்கு வேண்டிய அனைத்து பராமரிப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களும் அந்த பேரண்ட்ஸும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அவங்களுடைய சந்ததியே ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு பெரியவர் தேவாலயத்தில் வைத்து கனம் பண்ணப்படுகிறார். என் அன்புக்குரிய இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிமியோன் என்ற வயது முதிர்ந்த ஒரு பெரியவர். லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் இவரை குறித்து வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய இவர் ஒரு முதிர்ந்த வயதுடையவர், கால் கண்கள்லாம் சரியாக செயல்பட முடியாத ஒரு தோற்றம் என்றாலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து தேவாலயத்திலே தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனை ஆண்டவர் தேவாலயத்தில் கனமணுகிறார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகர் வந்துவிட்டார், உலகத்திற்கு ஒரு இரட்சகர் வந்துவிட்டார், என் கண்கள் உலக இரட்சகரை கண்டது என்று சொல்லி உலகிற்கு ஒரு இரட்சகரை அறிமுகப்படுத்துகிற அந்த மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் அந்த முதியவர்களுடைய வாயிலே தேவன் வைத்திருந்ததை நம்ம சரித்திரத்தில் வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம எல்லாரும் முதியவர்கள் நம்ம அசிங்கமாக நினைக்கிற நேரத்தில் தேவன் ஒரு தேவாலயத்தில் வைத்து அந்த முதியவரை எல்லாருக்கும் முன்பாக எப்படி கனம் பண்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் இரட்சகர் என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் சகல மனிதர்கள் நடுவில் இவங்க தான் எங்கள் அப்பா, இவங்க தான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்றதுக்கு எங்கேயாவது வெட்கப்படுறோம்னு சொன்னால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவங்க தான் உங்களை இந்த அளவுக்கு தூக்கி வைத்திருக்கிறாங்க. ஆகவே என் அன்பான பெரிய தம்பி தங்கச்சிமார், நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பாவை இல்லை உங்கள் மாமா மாமியாரை உயர்ந்த கண்ணியத்தோடு அவர்களை அணுக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, பரிசுத்த பவுல் மிஷினரி பணியில் எப்படி பெரியவர்களை கனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மூத்த குடிமக்களுக்கு முறையான பராமரிப்பு, முறையான ஒழுங்குகள் சபையிலையும் கொடுக்கப்பட வேண்டும், ஊழியத்திலையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் தீமோத்தேயு என்கிற இளைஞருக்கு கடிதம் எழுதும்போது, முதியோர்களுடைய கோபமாக பேசாதே, அவர்களை தந்தையாக மதி, முதிய வயது பெண்களை உன் தாயாக மதித்து அவர்களுக்கு கனம் கொடு என்று சொல்லி எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, முதியவர்களுடைய அதாவது அனுபவபூர்வமான ஆலோசனைகளை கேட்டு தங்களுடைய வாழ்வை மிகவும் ஆசீர்வாதமாக வளமாக வைத்திருக்கிற பலரை எனக்கு தெரியும். அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு வியாபார குடும்பம், அந்த தம்பிக்கு பல நண்பர்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மளிகை கடை வச்சு நீ ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது,
முடியாது. வா பெட்ரோல் பங்கில் லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். அரசு அதுக்கு லோன் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த கம்பெனிக்காரங்க நிலம் இடம்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதும் அரசு லோன் எடுக்கிறது தான் சொல்லி அந்த வாலிபனை மிகவும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டார்கள். ஒரு நாள் அவங்க தப்பாட்ட கேட்குறாப்பா, நம்ம இப்படி மளிகை கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம், பெரிய அளவில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஆகவே எனக்கு ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கணும். இதுக்கு நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு உங்கள் அனுமதி மட்டும் வேணும். அரசு லோன் கொடுக்குது, இடம் மற்ற இடங்கள்லாம் கம்பெனிக்காரங்களே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா அவர்கிட்ட சொன்ன காரியம், தம்பி எல்லாம் இருக்கட்டும், அரசுக்கு லோன் எடுத்து நம்ம தானே வட்டி கட்டணும். அதுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம், நீ ஒரு பெட்ரோல் பங்கில் போய் வேலை செய்ய, ஒரு 3 மாதம் அங்கே எப்படி பெட்ரோல் வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க, அதனுடைய பராமரிப்பு எப்படி இருக்குது, செலவினங்கள் எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. நம்ம அப்புறம் நம்ம சொந்த இடத்துலையே நம்ம பெட்ரோல் பங்க் நம்ம சொந்த பணத்தில் வைக்கலாம். லோன்லாம் போட வேண்டாம், யாரும் இலவசமாக கொடுக்க வேண்டாம், அதிகமான லாபம் வரணும்னா நாமே செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த தம்பிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு முதலாளியின் மகன் இன்னொருத்தட்ட போய் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு, என் நண்பானவர்களே கொஞ்சம் சோர்ந்தாக தான் உட்கார்ந்துருந்தான். ஒரு 2 வாரம் கழித்து அதே பேப்பரில் செய்தியை பார்க்குறான். அவன் எந்த கம்பெனி பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு சொன்னாலும் அந்த பெட்ரோல் பங்கு நாடெங்கிலேயும் மூடப்பட்டு விட்டது. என் அன்புக்குரியவர்களே பாருங்க, முதியவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்றால் அது சிறியவர்களுக்கு அதிக நன்மைக்கு வருவாகத்தான் இருக்கும் பார்த்துக்குங்க. ஆகவே எந்த விதத்தில் அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் பிள்ளைகள் கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள விட பெரிய பிள்ளைகள் மிக சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்ல ஒரு கூர்மையான எல்லாவற்றையும் விவரமாக கல்வி ரீதியாக அறிந்து பயிற்சி பெற்ற அந்த குருவுடைய போதனை ஆலோசனைகள் 95% நமக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கும் பார்த்துங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலோசனைகளை இப்படி அனுபவ ரீதியாக அறிந்தவரிடத்தில் பெற்றுக்கொள்வது நல்லது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லி 3 பேரை வேதம் அழைக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அருமையானவர்களே, இந்த 3 பேருக்கும் பேட்ரியாச் என்று சொல்வார்கள். பேட்ரியாச் என்றாலே எந்த ஒரு காரியத்தையும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சர்வ ஏகாதிபத்திய அதிகாரத்தையும் பெற்றவர்கள் என்று பொருள். அருமையானவர்களே, இப்படி சர்வ ஏகாதிபத்திய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய பைபிளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 3 பேர் தான். என் அன்புக்குரிய இந்த 3 பேருடைய நாமத்தினாலே நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் இந்த 3 பேருடைய பெயரில் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் வீடுகளில் நிலைத்திருக்கும். ஒரு ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை பிரசங்க சென்றிருக்கும் போது ஒரு தம்பதி கண்ணோடு கூட வந்திருந்தார்கள். அவங்க கண்ணீரோடு சொன்ன காரியம், ஐயா எங்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். உடனே என்னுடைய கண்களை உயர்த்தி அவருடைய தலைமையில கைகளை வைத்து நான் சொன்ன ஏறெடுத்த ஜெபம், எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. உன்னுடைய சந்ததிக்குள்ளாக மலடு ஒன்றும் இருப்பதில்லை என்று சொன்னீரே. உம்மை நோக்கி வந்திருக்கிற இந்த குழந்தைகளை இந்த இடத்திலிருந்து வெறுமையோடு அனுப்பவே கூடாது. அடுத்த ஆண்டு இந்த குழந்தைகள் ஒரு குழந்தையோடு இங்கு வந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆசீர்வதித்து 2 பேருடைய நெத்திலையும் சிலுவை அடையாளம் போட்டு அனுப்பி வைத்தேன். தேவனின் மாபெரும் பாக்கியம், அவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். அந்த குழந்தைகள் புத்திர பாக்கியத்தோடு தேவாலயத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என் அன்புக்குரியவர்களை, இப்படி நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம். இன்னும் பாருங்க, ஆபிரகாமின் பெயரை இன்னைக்கும் நம்ம சொல்கிறோம், ஈசாக்கின் பெயரை இன்னைக்கும் சொல்கிறோம். அருமையான நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவரை குறித்து தேவதூதர்கள் சொன்னபோது யாக்கோபின் சுதந்திரத்தினாலே அவருடைய ஆட்சி என்றென்றும் நிலைத்து நிற்கும், யாக்கோபின் சிங்காசனம் அசையாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது கூட அந்த தூதர்கள் அப்படிப்பட்ட யாக்கோபின் பெயரை பெருமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு வந்து அவரை முறையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவர்களுக்கு யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த யாக்கோபின் ஆசீர்வாதம், முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், பெரியவர்களின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மிகவும் மிகவும் தேவை. அது மாத்திரமல்ல, இந்த முதிர்ந்த வயதுடையவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் எல்லாமே அவருடைய அனுபவ ரீதியாக
நேரடியாக பயிற்சி பாசறையிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட பயிற்சி பாசறையிலே கற்றுக்கொண்டவர்களுடைய ஆலோசனை நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே பவுல் 4 காரியங்களை சொல்லும்போது, அதாவது முதியவர்களிடத்தில் எந்த விதத்திலையும் கோபமாக பேசாதிருங்கள், முதியவர்களை முன்னால் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முதியவர்களை பார்த்து, அருமையானவர்களே, கோபமாக உங்கள் வீட்லேயும் சரி, சபையிலையும் சரி, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, அவங்க வயதுக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு நீ மரியாதை கொடுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா, அவர்களை உங்கள் தந்தையை போல மதிக்குங்கள் என்று சொல்கிறார். பார்த்துக்கு எப்படி உங்கள் தகப்பனை நீங்கள் மதிக்கணும்னு நினைப்பீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற முதியவர்களை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற முதியவர்களை, நீங்கள் சந்திக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை உங்களுடைய தந்தையை போல அவர்களை பாருங்கள். அதே போல் முதிய வயது பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள உங்கள் தாயை போல பராமரிங்கள். ஒருவேளை அவங்க விதவையாக இருக்கலாம், ஒருவேளை சில நல்ல காரியங்கள் அவங்க அறியாமலே கூட முன்னே வந்துடலாம். பார்த்துக்குங்க, அப்படிப்பட்ட அவங்க சாபக்கேடானவங்க, அவங்க விதவை, அவங்க முன்னால் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மனசில் நினைக்கவும் செய்யாதீங்க. அதே போல் அவங்கள தூக்கி ஓரமாகவும் வைக்காதீர்கள். ஒருவேளை வீடு பிரதிஷ்டையில் நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக குழந்தைகள் வரும்போது அந்த தம்பதிகளுக்கு முன்பாக இவங்களை நிறுத்தி வச்சா பிள்ளைகளுக்கு சாபம் அப்படிலாம் நினைக்காதீங்க. என் அன்புக்குள்ளே அவர்கள் முதிர் வயதில் விதவையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக அவர் ஆசீர்வதிப்பார்களே தவிர அவர்கள் ஒரு நாள் அந்த குழந்தைகள் கெட்டு போனோம், அழிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மேலும் பவுல் சொல்லும்போது அவர்களை சிறந்த முறையில் நடத்துவதற்காக சொல்லுகிறார். ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற ஃபெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து நம்ம நடத்தினோன்னு சொன்னால் அவங்க மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை அம்மா அப்பா இல்லைன்னா அந்த விதவையான அந்த தாய்க்கு யாருமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நீ ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னால் அந்த தாயாருக்கும் கொடுக்க வேண்டிய முழு மரியாதையை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையான ரெஸ்பெக்டை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுங்கள். இது உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்களுடைய எதிர்காலத்திற்கும், சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களை கனவீனமாக ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த பெரியவர் அந்த வீட்டில் மரித்து போனார். அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பெரியவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு அலுமினிய தட்டு இருந்துச்சு. அந்த பையன் வேகமாக அதை தொடச்சி அதை தூக்கிட்டு ஓடுறான். அவங்க அப்பா கேட்குறாங்க, தம்பி எங்கடா அந்த அலுமினிய தட்டை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்ன. அப்பா, ஒரு நாள் நீங்களும் தாத்தா மாதிரி ஆயிடுவீங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் இதை எடுத்து பத்திரமா வைக்கிறேன்ப்பான்னு சொன்னானா. நல்லா கவனிச்சுக்குங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆகவே நலமானதை விதையுங்கள், நலமானதை அறுவடை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக நல்ல தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரே. இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இந்திய நாட்டில் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எவ்வளவாய் பராமரிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதாம் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை பலப்படுத்தும். எந்தெந்த வீடுகளில் முதியவர்கள் இருக்கிறார்களோ, எந்தெந்த சபைகளில் முதியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கனவீனமான பாத்திரமாக எந்த சபையில் எண்ணாதபடி, எந்த வீட்டில் எண்ணாதபடி அவர்களுக்கு முறையான ரெஸ்பெக்ட் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நீர் கிருபை செய்ய செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் தம்பதிகளை பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை குறித்த ஒரு பெரிய கிருபைகளை நீர் தாரும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத நம்முடைய அன்பு குமாரன், எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? எங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் எங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 94447375550.